தொடர் மழையால் திசையன்விளை திருநெல்வேலி முக்கிய சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆறுமுக நயினாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஆறுமுகம் நயினார், இப்ப அந்த சாலை வழியாக வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திசையன்விளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதலே இரவு வரை பெய்த தொடர் மழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திசையன்விளையில் இருந்து திருநெல்வேலி செல்லும் பிரதான சாலை, அதாவது வழுக்குப்பாலம் அருகே இருக்கக்கூடிய நந்தன்குளம் பகுதியில வெள்ள நீர் செல்லக்கூடிய பகுதிக்கு மேலே மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பணிகளை நேற்று காலை தமிழக சபாநாயகர் அப்பா அவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த பகுதியில் தண்ணீர் அதிகம் வந்துவிடும் என்ற அச்சம் யாருக்கும் தேவையில்லை. பல இடங்களில் அந்த தண்ணியை ரெகுலேட்டர் செய்வதற்கான ஷட்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்துவிட்டு சென்றார். இந்த நிலையில் மதியத்திற்கு பிறகு அந்த கனமழையானது தொடர்ந்து அதிகமாகி கொண்டிருந்ததனால் அந்த சாலை வலுவிழந்து விட்டது. அந்த பாலத்தின் அருகே வைக்கக்கூடிய மாற்று வழி சாலை மிகவும் வலுவடைந்து பாதி ரோடு கரைந்து விட்டது. எனவே திசையன்விளையிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் வாகனங்கள் சென்றால் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடும் என்று திசையன்விளை காவல்துறையினர் மன்னார்புரம் அருகே தடுப்பு வேலிகள் அமைத்து அங்கிருந்து இங்கிருந்து அங்கோ செல்லாத அளவுக்கு வாகனங்கள் செல்லாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கின்றனர். அதேபோல் திசையன்விளை பகுதியில் புறவழிச்சாலை சந்திக்கக்கூடிய இடத்தில் உள்ள இசைக்கம்மன் கோவில் அருகிலும் அந்த தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் கூடிய வாகனங்கள் மன்னார்புரம் வழியாக திசையன்விளைக்கு வராமல் அந்த பகுதியிலே, அதாவது இட்டமணி செல்லக்கூடிய வழியாக செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். இந்த பகுதியிலே திசையன்விளை பகுதியிலிருந்து தஞ்சை நகரம், சாத்தான்குளம் செல்லக்கூடிய தஞ்சை நகரம் செல்லக்கூடிய பாதை வழியாக அந்த பாதையை உபயோகிக்க வேண்டும் என்றும் அந்த காவல் ஆய்வாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த வேண்டுகோள் விடுத்துள்ள ஆடியோவும் தற்போது வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.